ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கு தேவையான 5 சீட் எது முக்கியமான 5 சீட். இந்த சீடை எடுத்தால் ஹேர் க்ரோத் நல்லா ஆகும்னு சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீடெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சாப்பிட்லாம், இதில் என்னென்னலாம் இருக்குது, இதனால் என்ன பயன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த சீடை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும், ஹேர் லாஸும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ வாங்க பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் எந்தெந்த சீட் என்னென்னத்துக்கெல்லாம் பயன்படுதுன்றத தகவல் தெரியும். குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த சீடை பற்றின குறிப்பு பார்த்துட்டு, இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட் தாங்க. இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமாக இருக்குங்களாம். இதனால் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் நல்லாவே வளரும், முடி உதிர்வதை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சீடில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, புரதச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ்னு நிறைய இருக்குங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முடி உதிர்வதை தவிர்க்குங்களாம், முடி வளர்ச்சிக்கு இது ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகம் தாங்க. இதுவும் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுதுங்களாம். முடி உதிர்வதை வந்து இது எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா முடி உதிர்வதை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் கருஞ்சீரகத்தையும் நம்ம முடி வளர்ச்சிக்கு எடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசணி விதை தாங்க. இது பார்த்தீங்கன்னா வைட்டமின் A, B, C அப்படின்ட்டு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குங்களாம். இதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு அதிகமாக உதவுதுங்களாம், முடி கொட்டுறதை வந்து குறைக்குங்களாம். இந்த விதையை ஃப்ரை பண்ணி நம்ம அப்படியே டெய்லியுமே எடுக்கலாங்களாம், ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எள்ளு தாங்க. இந்த எள்ளில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்களாம். இதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா ஆகுங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இது முடிக்கு பார்த்தீங்கன்னா வலிமையும் பிரகாசத்தையும் தருங்களாம். கடகடன் வளர்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் கூட போதுங்களாம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா வெந்தய சீடு. இது வந்து ரொம்பவே சிறந்த சீடு அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா ட்ராண்ட்ரஃப் எல்லாம் போக்குங்களாம். தலையில் இருக்க ட்ராண்ட்ரஃப்லாம் போக்குனாலே நம்மளுக்கு முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.